திருநீலகண்டம் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோனந்தகுமார், அஸ்வினி ஜோதிடம் திருச்சி மற்றும் சென்னை மற்றும் கோயம்புத்தூர். நம்ம அஸ்வினி ஜோதிடம் யூடியூப் சேனலில் நம்ம தொடர்ச்சியாக ராசி பலன் நிகழ்ச்சி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி பலன் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பிறந்திருக்கக்கூடிய இந்த செப்டம்பர் மாதம் ஒவ்வொரு ராசி லக்னங்களுக்கும் என்ன மாதிரியான பலாபலன்கள் இருக்கும், என்ன மாதிரியான ராசி பலன், என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம எப்போ வழக்கமாக பார்த்துட்டு இருக்கிற டாரட் ஆரூட முறைப்படி இதை நம்ம கணக்கி போகிறோம். ஸோ இது நம்மளோட யூடியூப் சேனலில் ரெகுலராக வந்துட்டு இருந்த ஒரு ப்ரோக்ராம் தான். இது மாதம் மாதம் கொடுத்துட்டு தான் இருக்கும். பழைய வீடியோஸ் இருந்தாலும் செக் பண்ணி பாருங்கள். 1 or 2 months கொடுக்க முடியல. ஸோ இனிமேல் மறுபடியும் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு நம்ம செப்டம்பர் மாதத்துக்கு இந்த ஒவ்வொரு ராசி லக்னங்களுக்கும், இந்த 12 ராசி லக்னங்களுக்கும் என்ன மாதிரியான பலாபலங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் மாதிரி இது ஒரு முற்றிலும் மாறுபாடான ஒரு பிரசன்ன நிகழ்ச்சி. இந்த பிரசன்ன ஒரு ஆரூட கலை மூலமா இந்த ராசி லக்னங்களுக்கு என்ன மாதிரியான பலாபலங்கள் இந்த பிரபஞ்சம் கொடுக்க காத்துட்டு இருக்கு, இதை நம்ம இந்த ராசி மண்டலங்கள்ல இருக்கிற மாதிரி இந்த ஆரூட கலைகள்ல என்ன கார்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு விளக்கமாக தான் வரும். அந்த பலன்கள் முழுவதும் மேக்சிமம் பொருந்தி போயிடும். நிறைய கிளைண்ட்ஸ் அது நமக்கு கீழே நம்ம வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா தெரியும். நமக்கு ரெகுலராக நிறைய வாட்ஸ்அப் அனுப்புகிற கிளைண்ட்ஸும் சொல்றது தான். ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லக்னங்களுக்கும் ராசி தெரிஞ்சவங்க ராசியும், லக்னம் தெரிஞ்சவங்க லக்னமும், ரெண்டும் தெரிஞ்சவங்க அதை ரெண்டையும் இன்டர்பிரேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பலன்கள் துல்லியமாக நடக்கிறது செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுல பாசிட்டிவ் கார்ட்ஸ் வரும், நெகட்டிவ் கார்ட்ஸ் வரும். ஸோ இந்த மாதமே ஆரம்பிக்கும் போது இந்த வீடியோ பார்த்துட்டு நமக்கு நெகட்டிவ் கார்டுன்னு சொல்லி ரொம்ப பேனிக் ஆகவும் வேண்டாம், பாசிட்டிவ் கார்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணிக்கவும் வேண்டாம். என்னன்னா இது என்ன சொல்ல வருது, நமக்கு இது கரெக்டா இருக்கா, என்ன பண்ணுனா நல்லா இருக்கும், என்ன மாதிரியான பரிகாரங்கள் இருக்கணும், என்ன மாதிரியான வாழ்வியல் விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பத்தி ஒரு விளக்கமா சொல்றதுக்கும் ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த இது வழியே. மற்றும் மற்றபடி உங்களை பேனிக் பண்றதுக்கான எந்த ஒரு இன்டென்ஷனும் கிடையாது. ஸோ அதனால இதை முன்னாடி நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நெகட்டிவ் கார்டு வந்தோடனே இந்த மாதம் ஃபுல்லா நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி சில பேர் நினைச்சிருவாங்க. அதுக்காக தான் இது ஒரு மேற்கத்திய கலைனாலும் கூட பிரபஞ்சம் நம்ம கிட்ட பேசுறதுக்கான ஒரு மிக முக்கியமான டூல் இந்த டேரட் கார்டுன்னு சொல்றது. இந்த கார்ட்ஸ் ஒரு 78 கார்ட்ஸ் இருக்கும். இந்த டெக் வச்சிருப்போம். அதுல நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி ஒவ்வொரு ராசிக்கும் நம்மளோட இன்ட்யூஷனோட பவரோட எடுத்து அதை நம்ம எலபரேட் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். ஸோ வாங்க இந்த இந்த இது மாதிரி நம்ம முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களையும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட மேலான கருத்துக்களையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. ரொம்ப நன்றி. உங்களோட தொடர்ந்து ஆதரவுக்கு நன்றி. இதே போல தொடர்ச்சி பாருங்க. நம்ம நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. ரெகுலரா நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் ரெகுலரான ரொம்ப சூட்சமான தகவல்கள் மட்டும்தான் ஃபில்டர் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதனால உங்களுக்கு கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி ஒரு பயனுள்ளதா இருக்கும். ஸோ நம்ம கிட்ட நம்ம சேனல்ல வரக்கூடிய அனைத்து வீடியோஸும் ஷார்ட்ஸும் உங்களுக்கு முக்கியமா ரொம்ப இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேட்டிவா தான் இருக்கும். தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்க நண்பர்கிட்டையும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த மாதத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசி லக்னங்களுக்கும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கார்ட் ஆஃப் த மந்த்னு சொல்லிட்டு இந்த மாசத்துக்கு பொதுவான பலாபலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதத்துக்கு ஒரு பொதுவா செப்டம்பர் மாதத்துக்கான 9 செங்கோல்கள் அப்படிங்கிற அந்த கார்டு 9 of Wands கார்டு. அது 35ஆம் நம்பர் கார்டு. இந்த கார்டுல என்ன சொல்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரிவர்ஸ்ல இருக்கிறதுனால ஒரு தயக்கம், தடைகள், மோதல், பாதுகாப்பின்மை, தோல்வி நேரம், பண விஷயங்கள்ல கொஞ்சம் யோசிச்சுதான் செயல்பட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன், பெரிய முதலீடுகள் எதுவும் இருக்கக்கூடாது, குறிப்பா ஜாமீன் போடுறது இது மாதிரி தங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும், அவசர முடிவுகள் எடுக்கக்கூடாது, கொஞ்சம் நிதானமா ரிலாக்டா பண்ணிட்டு இருந்த பிளானோட ஓகே, புதுசா ஏதாவது பிளான் பண்ணணும்னா கொஞ்சம் பார்த்து செய்யணும். கொஞ்சம் தயக்கம், கொஞ்சம் தடைகள் நிறைந்த ஒரு மாதமாக இந்த மாதம் பொதுவாகவே எல்லாருக்கும் இருக்கு. இதை பண்றதுக்கு இதை சரி பண்றதுக்கான பரிகாரம் என்னன்னு பார்த்தா அர்ப்பணிப்பு வேணும், ஆலோசனை வேணும். ப்ராப்பரா எல்லார்ட்டையும் கேட்டு ஆலோசிச்சு ஒரு காரியங்களை செய்யும்போது நிச்சயமா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதா இந்த மாதத்துக்கான பொதுவான கார்ட் ஆஃப் தி மந்த். ஸோ இப்போ 12 ராசி லக்னங்களுக்கு நான் பார்க்குறோம். முன்னாடி நான் சொன்ன மாதிரி ராசி தெரிஞ்சவங்க ராசியும், லக்னம் தெரிஞ்சவங்க லக்னமும் ரெண்டுமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, மேச ராசி அப்படின்னா மேச ராசிக்கான கார்டு. அவங்களே ரிஷப லக்னம் அப்படின்னா ரிஷப லக்னமும் மேச ராசியும் ரெண்டுக்கும் என்ன பலன் இருக்கோ அதை இன்டர்பிரேட் பண்ணி பாருங்க. நிச்சயமா கரெக்டா இருக்கும். அதே போல இப்ப நம்ம மேச ராசி மேச லக்னத்துக்கான இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். மேச ராசி மேச லக்னத்துக்கும் இந்த மாதம் ஒரு ரிவர்ஸ் கார்டு வந்திருக்கு. பட் இது நல்ல கார்டு தான், 3 கோப்பைகள் கார்டு. இது ரிவர்ஸா இருக்கிறதுனால அதுக்கான பலன்கள் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஒரு சுய சந்தோஷம், சுயநலம்,
மற்றவர்களை வந்து சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கிறது, அதே போல அதிக உணவு, அதிக உடை, அந்த அவங்களோட இன்பங்கள் அதிகமா பயன்படுத்திக்கிறது, அது மாதிரி இருக்கும். ஸோ அதிக சுக நுகர்வு அப்படிங்கிற மாதிரி இந்த மாசம் இருக்கு. ஸோ நெகட்டிவ் கார்டன் இல்லாம பாசிட்டிவ் சைடும் அதுல எல்லாம் இருக்கு அப்படின்னாலும், அடுத்தவங்களை யூட்டிலைஸ் பண்ணிக்கிற, அடுத்தவங்களை வந்து யூஸ் பண்ணிக்கிற அந்த குவாலிட்டிஸை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாசம் நல்லா இருக்கும். ஸோ இது வளர்ச்சியின்மை, வேற்றுமை, நட்பின்மை, எதிரி, திடீர் சரிவு, தாமதம், போட்டி அப்படின்ற மாதிரி இருக்கு. உயர் பதவியோ அல்லது உயர் பொறுப்போ கிடைக்கும். ஆனாலும் அதுல நிறைய அழுத்தம் இருக்கும். கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு தேடி வந்தாலும் கூட அதனால சில பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஆனாலும் ரொம்ப சுய சந்தோஷமும், உங்களுக்கு தேவைப்படுற உங்களோட கோருக்கு என்ன தேவையோ அதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த மாதம் ஃபுல்லா. ஸோ இது மாதிரி தடைகளும் தாமதமுமே ஏற்பட்டுட்டே இருக்கு அப்படின்ற பட்சத்துல, இல்லை இப்பதான் இந்த மாசம் இல்லை, பொதுவாகவே அப்படிதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்க, ஆஞ்சநேயர், பஞ்சமுக ஆஞ்சநேயர், பஞ்சமுக ஆஞ்சநேயர் வந்து திருவானைக்காவல் கோவில்ல இருக்காங்க, அப்புறம் புதுக்கோட்டையில இருக்காங்க. இந்த மாதிரி உங்க ஊர்ல நீங்க இருக்கிற இடங்களுக்கு பக்கத்துல எங்க பஞ்சமுக ஆஞ்சநேயர் இருக்காரோ அவரையும், இல்லைன்னா பிள்ளையார்பட்டி விநாயகரை வழிபாடு பண்றது மூலமா இந்த மாதத்தை உங்களால நல்ல மாதமா ஆக்க முடியும். சப்போஸ் ரொம்ப தூரம் இருக்கு, பிள்ளையார்பட்டி போக முடியலன்னா பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் போட்டோ டவுன்லோட் பண்ணி நீங்க இல்லை பக்கத்துல ஏதாவது இருந்ததுனாலும், இல்லை கேலண்டர்லாம் இருக்கும், அது போல ஏதாவது இருக்கும்போது அதை வாங்கி நீங்க மனப்பூர்வமா ஒரு வேண்டுதல் வைக்கிறது மூலமா இந்த மாதத்தை நிச்சயமா நல்ல மாதமா ஆக்கிக்க முடியும். இது மேச ராசி, மேச லக்ன நண்பர்களுக்கு. அடுத்தது ரிஷப ராசி, ரிஷப லக்னம். ரிஷபராசி, ரிஷப லக்னத்திற்கும் ஒரு நெகட்டிவ் கார்டு, நெகட்டிவ்ல வந்திருக்குது ஹேங்க்டு மேன் கார்டு. ஸோ அப்போ வந்து ரிஷபராசிக்கும் ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி இருக்கு. அதாவது பயனற்ற தியாகம், பொருட்களையும் தொழில் ஸ்தாபனத்தையும் வந்து ஒரு தடையிறது, வாய்ப்புகளை இழந்து விடுவோமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம், சிறிதளவு இழப்புனாலும் இலக்கை கொஞ்சம் இலக்கை அடைந்து விடக்கூடிய ஒரு சுச்சுவேஷன், அந்த டார்கெட்டை ரீச் பண்ணக்கூடிய ஒரு மாதமாகவும், கொஞ்சம் கௌரவத்துக்கும் இழப்பு ஏற்படுற மாதிரியான சில விஷயங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ கௌரவ இழப்புகளை தாங்கிக்கிற மாதிரி, இல்லைன்னா அந்த மாதிரியான விஷயங்கள்ல போய் ஈடுபடாமல் இருக்கிறது ரிஷபராசி, ரிஷப லக்னத்துக்கு இந்த மாதத்துக்கு தேவையான முக்கியமான வாழ்வியல் விஷயம். ஸோ இது வந்து என்ன ஒரு நடவடிக்கையும் ஒரு பின்னடைவு நிலை இருக்கிற மாதிரி தோன்றினாலும், வரும் வாய்ப்புகளை இழந்துடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே காட்டுது. இருந்தாலும் கொஞ்சம் அவேர்னஸோட இருந்தா இதை வந்து மாத்திக்க முடியும். ஈகோ, அந்த பிடிவாதம், அது ஒரு மாதிரி சுயநலம் போன்ற குணங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதே போல கடவுளை சரணடைய மனம் மறுக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படிங்கிற பட்சம் ஒரு மாதிரி கடவுள் மேல ஒரு அவநம்பிக்கையா இருக்கு, ஒரு மாதிரி சரணடைய முடியல, ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு அப்படின்னா, வேற ஏதாவது ஒரு மாற்று விஷயங்களை ஏற்படுத்திக்கிட்டு கொஞ்சம் சரணடைகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை நீங்க வந்து உருவாக்கிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு நிச்சயமா நல்ல மாதமாக இருக்கும். ஸோ செயலில் தெளிவா இருங்க, மனசை கொஞ்சம் ரிலாக்ஸா வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாசம் நல்லா இருக்கும். அடுத்தது மிதுன ராசி, மிதுன லக்னம். மிதுன ராசி, மிதுன லக்னத்துக்கு ஒரு ரொம்ப நல்ல கார்டு வந்திருக்கு. ஸோ 6 நாணயங்கள் கார்டு. இந்த கார்டு வந்து ஒரு பாசிட்டிவானதான். இதை வந்து எல்லாருக்கும் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும், நல்ல வியாபாரம் நல்லா நடக்கக்கூடிய ஒரு நாளாகவும், கஷ்டப்படாம உழைக்காம பணங்களை வந்து நிறைய நண்பர்களுக்கு உதவி செய்யறதுனாலவும், இல்லை செலவு கையில் இருக்கிற பணமும் குறையிறதுனாலையும் அப்படி இருக்கும். இதனால கொஞ்சம் செலவுகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும், தயால குணம், உபகாரம், தர்மம், பரிசு, பாராட்டு, பொருட்களை வாங்கும் சக்தி, நல்வினை, இரக்க மனம், தொண்டு, சமநிலை, பரிசு, உதவிகள், மனிதநேயம், அப்படி எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. சரி, இது வந்து என்னதான் வெற்றியை குறிக்கக்கூடியதுனாலும் காலசர்ப்ப தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. யாராவது இந்த சர்ப்பதோஷம் பண்ணணும், இல்லை ஏதாவது ஒரு தோஷ பரிகாரங்கள் அவங்க ஜாதக ரீதியாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த மாதத்துல பயன்படுத்திட்டு இந்த மாதத்தை செஞ்சீங்கன்னா இந்த சர்ப்ப பரிகாரம், திருமணம் ஆகல கொடுமுடியில பரிகாரம் பண்றோம், பித்திருக்கள் பிரச்சனை இருக்கு அதனால நம்ம திருவள்ளம் போறோம், காசு நம்ம ஓய மாதிரி பரிகாரம் பண்றோம், இது மாதிரி ஏதாவது பரிகாரங்கள் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் உங்க ஜாதகத்துல இருந்ததுன்னா இந்த மாதத்துல அதை பயன்படுத்திங்கன்னா ஈஸியா அதெல்லாம் யார் யாருக்கு போய் சேரணுமோ அதெல்லாம் பர்ஃபெக்டா போய் சேரும் அப்படிங்கிறத இந்த மாதம் வந்து மிதுன ராசி, மிதுன லக்னத்துக்கு எடுத்துக்கணும். தர்மம் தலைகாக்கும், அதனால கொஞ்சம் தர்மம் பண்ணி வாழணும் அப்படிங்கிறது இந்த மாசத்துக்கு அவங்களுக்கு ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான பரிகாரம். அடுத்தது கடகராசி, கடக லக்னம். கடகராசி, கடக லக்னத்திற்கு ஒரு பாசிட்டிவா வந்திருக்கு, பட் கொஞ்சம் நெகட்டிவ் கார்டு. இதை இழந்தவற்று மேல் ஒரு ஞாபகம், அதே போல கணவன் மனைவி அவங்க கூட ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு சண்டை சச்சரவுகள் வர்றது, நண்பர்களோட சூழ்ச்சிகளுக்கு இரையாகிறது, இது மாதிரி விஷயங்களா இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமா இருங்க. யாராவது ஒரு விஷயம் கேள்விப்படுறாங்க, ஏதோ தப்பா ஒரு விஷயம் தெரியுதுன்னா தீர ஆலோசிச்சு, இல்லைன்னா நல்லா விசாரிச்சு ஒரு முடிவெடுங்க. டக்குன்னு அவங்க சொன்ன உடனே மைண்ட்ல கொண்டு போகாம இருக்கிறத முயற்சி பண்ணீங்கன்னா
கடகராசி கடக லக்னத்திற்கு இந்த மாதம் நல்ல மாதமாக இருக்கும். இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் வந்து கர்மவினை கழிதலுக்கான இறைவனோட ஒரு சோதனை காலம் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சுக்கோங்க. இந்த மாதம் கொஞ்சம் 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 அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் மன ரீதியான தாக்கங்கள் அதிகமா இருக்கும். ஸோ அதனால அதை குறைக்கிறதுக்கு, சமநிலைப்படுத்துறதுக்கு கொஞ்சம் தீர ஆலோசனை செஞ்சும் நல்லா விசாரிச்சும் எந்த முடிவும் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் கடகராசி கடக லக்னத்துக்கு இந்த மாதம் கொடுக்கக்கூடிய பரிகாரம். அதே போல சிம்ம ராசி சிம்ம லக்னம். சிம்மராசி சிம்ம லக்னத்திற்கு ஒரு நல்ல ஆற்றல் வாய்ந்த நாயகன் கார்டு வந்திருக்கு. அதாவது நைட் ஆஃப் கப்ஸ்ன்னு கார்டு, வீரனின் கோப்பை கார்டு. அது வந்து ரொம்ப பாசிட்டிவான கார்டு தான். ஸோ அவங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடைபெறாமல் தடைபடுறதோ, இல்லை திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் தோல்வியடைகிறதோ இது மாதிரி கொஞ்சம் இருக்கும். இருந்தாலும் எதிர்பாராத பல பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்பாராத உதவிகளும் ஏற்படும். நல்ல கனவு, நாயகன், கற்பனை வளம், மெதுவான ஆதரவு, மெதுவான செயல்பாடுகள் மற்றும் முன்னேற்றம், சகோதர ஆதரவு, கட்டுப்பாடு, ஒரு குருமங்கள யோகம் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு ஒரு கணக்கு வருது. அதாவது 39வது கார்டு. ஸோ குருவும் செவ்வாயும் சேர்ந்த ஒரு கார்டு மாதிரி இது ஒரு கணக்கு. அதனால சகோதரர்களால் நன்மை, தெய்வத்தோட அருள், குலதெய்வத்தோட அனுகிரகம், இதனால ஒரு நல்ல விஷயங்கள் குடும்பத்தில் நடக்கிறது, ஒரு ஒரு நல்ல செய்தி கிடைக்கிறது, இல்லை ஒரு குழந்தைங்களோட படிப்பா இருக்கட்டும், ஒரு நல்ல ஒரு வேலையா இருக்கட்டும், ஒரு திருமணம் ஆகட்டும், ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து ஒரு பாசிட்டிவா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால பணம் கொடுக்கல் வாங்கலும் முதலீடுகளும் நல்ல முறையில தான் இருக்கும். ஸோ எப்படி இருந்தாலும் நாட்பட்ட நோய்கள் நீங்கக்கூடிய காலம், ஒரு ஆரோக்கிய குறை இருந்தால் அதெல்லாமே மாறக்கூடிய காலம். இந்த மாதம் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் கொஞ்சம் பலன்கள் வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். இருந்தாலும் அதை நினைச்சு சந்தோஷப்பட்டீங்கன்னா இந்த மாதம் வந்து நிச்சயம் உங்களுக்கு நல்ல மாதமாக இருக்கும். வாழ்த்துக்கள். அடுத்தது கன்னி ராசி கன்னி லக்னம். கன்னி லக்னம் கன்னி ராசிக்கு, இந்த கன்னியா ராசி கன்னியா லக்னக்காரங்களுக்கு வந்து 6 கோப்பைகள் 6 ஆஃப் கார்டு வந்திருக்கு. 6 ஆஃப் கப்ஸ் கார்டு வந்திருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம்தான். ஒரு மாதிரி சந்தோஷமான நினைவுகள், எதிர்பார்ப்புகள் நிறைவேறது, முன்பு செஞ்சு வைக்கப்பட்ட வைக்கலால் தற்போது வெற்றிகள், அதான் முன்னாடி என்ன ரெடி பண்ணி வச்சோமோ அதோட ஈல்டு இப்போ எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிற மாதிரி காட்டுது. பழைய நினைவுகள், பழைய காதல், பழைய உறவுகள், இது சம்பந்தப்பட்ட ஒரு ஏதாவது ஒரு நிகழ்காலத்துல பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கா மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அதையும் கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கோங்க. திருமணத்திற்கு வந்து ஒரு நல்ல இணக்கமான உறவு ரொம்ப பாசிட்டிவா இருக்கு, நல்ல விஷயங்கள் நடக்கும். அதனாலும் இந்த காதல் விவகாரங்களை கொஞ்சம் விவேகம் இல்லாம நடந்துக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது இருக்கு. தவறான நபரோட இது மாதிரி ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்ல மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி ஏதாவது இருந்தது அப்படின்னா ஒரு டவுட்ல இருக்கிறவங்க அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா தீர ஆரோசிச்சுக்கோங்க. மற்றபடி இது வந்து நல்ல பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்த கார்டு, இருந்தாலும் பாசிட்டிவ் அதிகமா இருக்கும். ஸோ வந்து முன்வினை பயனால இப்போ வந்து முன்னாடி செஞ்ச விஷயங்களால இப்போ நல்லது நடக்கும். கொஞ்சம் நெகட்டிவ் செஞ்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பொதுவாக குடும்ப பாரம்பரியத்தை காக்கிறது, மூத்தோர்களை பராமரிக்கிறது, இல்லைன்னா ஏதாவது ஓல்டேஜ் ஹோம்ல சர்வீஸ் பண்றது, இது மாதிரி ஏதாவது இந்த மாசம் பண்ண முயற்சி பண்ணீங்கன்னா கன்னியாராசி கன்னியா லக்னத்துக்கு நிச்சயம் நல்ல மாதமாக இருக்கும். அடுத்தது துலாம் ராசி துலா லக்னம். துலா லக்னம் துலா ராசிக்கு இந்த மாதம் ரொம்ப சூப்பரான மாதமாக இருக்க போது. அவங்களுக்கு வந்து 2 கோப்பைகள் கார்டு. ஸோ எல்லாமே இந்த கார்டு கப்ஸ் வருது. ஸோ ஃபினான்ஷியல் விஷயங்கள் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அதே போல் காதல் முயற்சிகள் வெற்றியடையும், திருமண முயற்சிகள் வெற்றியடையும், கணவன் மனைவியுடைய அந்யோன்யம் ஏற்படும், மருத்துவ சிகிச்சைகள் பணம் தரும், வியாதிகள் குணமாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரொம்ப பாசிட்டிவான ஒரு மாதமாக தான் இந்த துலா மாதத்துக்கு, துலா ராசி துலா லக்னக்காரங்களுக்கு இருக்க போது. இருமன உறவு, நட்புறவு, மனோ வித்தியாசங்கள் தீரக்கூடியது, புதிய சொத்துக்கள் கிடைக்கிறது, புதிய நோக்கங்கள் உருவாகிறது. அதே போல தங்களுக்கு தாங்களே உதவி கொள்ளுதல், உடம்பை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒற்றுமையோடு இணைந்து செயல்படக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மாதம் இருக்க போது. ஒரு அக்கறை கொண்ட பெண் உதவியாக இருப்பாங்க. ஒரு பெண் தெய்வ வழிபாடுல ரொம்ப ஈடுபாடு அதிகமாகும். இல்லைன்னா உங்க வீட்டில் இருக்கிற பெண் தெய்வத்தையோ உங்களோட குலதெய்வமான அந்த பெண் தெய்வத்தையோ நல்லா வழிபாடு பண்றது மூலமா இந்த மாதம் உங்களுக்கு சூப்பரான மாதமா இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் எல்லாமே நல்லா சுமூகமா இருக்கும், நல்லா சமமாகவும் இருக்கும். உறவு பிரச்சனைகள் எல்லாம் தீரும், அனைத்து பிரச்சனைகளும் இருக்கும். ஒரு வடக்கு திசை பயணம் வந்து உருவாகும். கொஞ்சம் வடக்கு நோக்கி பயணங்கள் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால நல்ல லாபங்களும் அடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அடுத்தது விருச்சிக ராசி விருச்சிக லக்னம். விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்துக்கு இந்த மாதம் ரொம்ப வண்டர்ஃபுல்லான சூப்பரான மாதமாக இருக்கும் போது இந்த சன் கார்டு வந்திருக்கு. ஸோ அப்படின்னா என்ன ஆகும்னா பிரகாசமான ஒரு வாழ்க்கை,
பெயர் புகழ் கிடைக்கும். நல்ல காரியங்கள், அரசு காரியங்கள், அரச உத்தியோகங்கள் மூலமா இருக்கக்கூடியவங்க மூலமா பலனளிக்கக்கூடியது. புத்துணர்ச்சி உண்டாகும். செழுமை, பொருளாதார சந்தோஷம், நிறைவு, நல்ல உடல்நலம், குறிக்கோளை எய்தல், புதிய ஆராய்ச்சி, புதிய அதிக பலம் பெறுதல், அதிர்ஷ்டம் மிக்க ஒரு விஷயங்கள், நல்ல பாசிட்டிவான விஷயம். ஒரு நல்லவங்க ரொம்ப நாள கல்யாணம் ஆகணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு கல்யாணம் ஆகிறது, அதன் மூலம் மன திருப்தி அடைகிறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்படும். இவங்க காதலும் வெற்றி அடையும். திருமண வாழ்வு அதிர்ஷ்டகரமாக இருக்கும். பெண்களால் நன்மை உண்டாகும். அரசாங்க உதவிகள் ஏற்படும். மகிழ்ச்சியான சுற்றுலா, ஒரு ஹனிமூன் ட்ரிப், இது மாதிரி ஏதோ ஒரு டூர் இது ரிலேட்டட் விஷயங்கள் வந்து அவங்களுக்கு நிறைய நடக்க போகுது. திரிலோக வசியம் சொல்லக்கூடிய ரொம்ப பாசிட்டிவான கார்டுங்க. அது ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. விருச்சிக ராசி, விருச்சிக லக்னத்துக்காரங்க இந்த மாதம் ரொம்ப எக்ஸலண்டா என்ஜாய் பண்ணலாம். எல்லா விதமும் நல்லா தான் நடக்கும். அதனால ஓவர் எக்ஸாக்ட் பண்ணிக்க வேண்டாம். பாசிட்டிவா இருங்க, ரொம்ப சந்தோஷமா இருங்க, நிம்மதியா இருக்கலாம். ஸோ அடுத்தது தனுசு ராசி, தனுசு லக்னம். தனுசு ராசி, தனுசு லக்னத்துக்கும் ரொம்ப நல்ல அருமையான கார்டு. அதிர்ஷ்ட சக்கரம் கார்டு, வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கார்டு வந்திருக்கு. ஸோ அவங்களுக்கும் இது வந்து பாசிட்டிவான கார்டு தான். அப்போ ஒரு நல்ல விஷயங்களுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, ஒரு அதிர்ஷ்டமான ஒரு விஷயத்தை நோக்கிட்டு இருக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து இது ரொம்ப பாசிட்டிவா இருக்கக்கூடிய இருக்கு. அனைத்து கிரக தோஷங்களும் நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய, ஒரு பொது அறிவு சாலமாகக்கூடிய, குரு உபதேசம் கிடைக்கக்கூடிய ஒரு ரொம்ப பாசிட்டிவான கார்டு. நல்ல எதிர்காலம், வினைப்பயன் மாற்றம், செல்வம், நல்ல அதிர்ஷ்டம், வெற்றி, நல்ல விதி இப்பதான் உங்களுக்கு செயல்பட ஆரம்பிக்குது. பொதுவா ஏதாவது ஒரு தொடர்ச்சியான அழுத்தங்களால இருந்தவங்க, தொடர்ச்சியான குழப்பங்கள்ல இருந்தவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போது ஒரு காலகட்டமா இருக்க போது. இலக்குகளை காட்சிப்படுத்தி பார்க்கக்கூடிய அந்த விசுவலைசேஷன் பண்றது மூலமா அவங்க வந்து நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும். புதிய மாற்றங்கள்லாம் ஏற்படும். ஆனாலும் அது வந்து சாதகமா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வருது. அதிர்ஷ்டமா எல்லாமே அதிர்ஷ்டமான அனுகூலம் தான். பொதுவா வந்து அவங்களோட பாஸ்ட் கர்மா நல்லா இருந்ததுன்னா நல்லா பாசிட்டிவா இருக்கும். கொஞ்சம் நெகட்டிவ் இருந்ததுன்னா கொஞ்சம் குறைஞ்சு கெட்ட விஷயங்கள் கொஞ்சம் கம்மியா நடக்கும். பட் நல்ல விஷயங்கள் அதிகமா நடக்கும் அப்படிங்கிறது தான் தனுசு ராசி, தனுசு லக்னத்திற்கு. ஸோ அடுத்தது மகர ராசி, மகர லக்னம். மகர ராசி, மகர லக்னத்திற்கும் ரொம்ப சேரட் கார்டு வந்திருக்கு. சாரதி கார்டு. அவங்களுக்கும் வந்து ஏதாவது டிராவல், கொஞ்சம் நல்ல விஷயங்கள் நோக்கி போறது, அடுத்த ஒரு ஒரு ஹாஸ்டல் டிராவல்லாம் பண்ணுவாங்களா, கொஞ்சம் ஒரு பாசிட்டிவான டிராவல் நோக்கி போறவங்க, நல்ல தேடல் உள்ளவங்க, நல்ல பாசிட்டிவா இருக்கும். சத்துரு நாசம் உண்டாகும். போட்டிகளில் வெற்றி உண்டாகும். மறைமுக எதிர்ப்புகள் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் விலகும். போராட்டங்கள்ல இருந்த வெற்றி கிடைக்கும். ஒரு கிருஷ்ணரோட இந்த பார்த்தசாரதியோட அருட்கடாட்சம் கிடைக்கும். நல்ல பயணங்கள், ஆராய்ச்சிகள், ஒரு ஒரு டிராவல் நோக்கி போறது, இல்லை ஒரு எதையாவது ஒன்று தேடி போனால் அது கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். ஸோ இது வந்து இந்த கார்டு வந்து பணம் சம்பாதிப்பதில் கொஞ்சம் ஆர்வம் இல்லாத இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் நெகட்டிவ். அதாவது ஆர்வத்தோட ஏற்படுத்திட்டாங்கன்னா வெற்றி உங்களுக்கு தான். ஸோ அதனால மகர ராசிக்காரங்க கொஞ்சம் பணம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் திங்க் பண்ண ஆரம்பிங்க. அதிகமான பயணங்கள்னால கொஞ்சம் சோர்வும் எப்போ எதையாவது சிந்திச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கு. அதை தயவு செஞ்சு மாத்திக்கோங்க. பிறர் புகழ்ச்சிக்கு கொஞ்சம் மயங்கிராம இருக்கிறதுக்கு பாருங்க. ஏன்னா கொஞ்சம் புகழ்ந்தா அவங்களுக்கு கொஞ்சம் இது வந்துடும். அதனால அதையும் பார்த்துக்கோங்க. அதனால ஏமாற்றங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதை தவிர்த்துக்கோங்க. வெளி உலக அனுபவங்கள், பயணம் மூலம் நல்ல லாபங்கள் அதெல்லாம் இருக்கு. நல்லா டிராவல் பண்ணுங்க. ரொம்ப எக்ஸஸா டிராவல் பண்ணி டயர்ட் ஆகிக்காம ரிலாக்ஸ்டா பண்ணி அங்கே டிராவல் பண்ணி போனாலும் கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் எடுத்துட்டு அதனால ஒரு லாபங்களை அனுபவிச்சுட்டு அப்படி பாசிட்டிவ் வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. மனதை ஒழுங்குபடுத்துறதுக்கு கொஞ்சம் தியானம் பழகுறது ரொம்ப நல்லது. குறிப்பா சக்ராஸ்ல அந்த 7 சக்ராஸ், அந்த சக்ராஸோட தியானம், இல்லை அந்த சக்ர பெண்டன்ஸு, அந்த சக்ராவோட அந்த மற்ற விஷயங்கள்லாம் நீங்க யூஸ் பண்றது, பிரேஸ்லெட்ஸ் போட்டுக்கிறது, இந்த சக்ராவோட அந்த இதுல வந்து லேம்ப்லாம் இருக்கும், அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு கொஞ்சம் ஒரு சக்ரா தியானம் பண்ண மகராசி, மகர லக்னம் ரொம்ப சூப்பரா இருப்பாங்க. அடுத்த லெவலுக்கு முன்னேறதுக்கு வாழ்த்துக்கள். அடுத்தது கும்பராசி, கும்ப லக்னம். கும்பராசி, கும்பலக்னத்திற்கு ஒரு நெகட்டிவ் கார்டு நெகட்டிவா வந்திருக்கு. 5 செங்கோல்கள் கார்டு. அது வந்து நம்பரும் தப்பு. அது ஒரு மாதிரி நெகட்டிவா தான் இருக்கும். வழக்கு விவகாரங்கள் இல்லை ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. வேணும்னே யாராவது உங்க மேல பிரச்சனை பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால அதை தவிர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த மாதம் வந்து கொஞ்சம் கவனமா இருங்க. போட்டி பூசல், குறுகிய எண்ணம், தற்பெருமை, ஈகோ, குழப்பம், நீ என்ன சொல்றதுங்கிற மாதிரியான ஒரு கோபங்கள்லாம் வந்தது அப்படின்னா, இல்லை ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப எதிர்பார்த்து ஒரு மாதிரி சுயநலமா ஏதாவது யோசிச்சிங்கனாலும் இந்த மாதம் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். பெண்கள்லாம் வந்து ரொம்ப பலவீனமா உணரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் இந்த கும்ப மாதம். கும்பராசி, கும்பலக்ன பெண்களுக்கு. ஸோ ஒரு கடுமையான போராட்டத்துக்கு அப்புறம் கொஞ்சம் உடல் சோர்வு ஏற்பட்டு அதனால பயங்கரமா ரெஸ்ட் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால முடிஞ்ச அளவுக்கு போராட்டங்களை தவிர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. போட்டி மனப்பான்மையும் மோதலும் இல்லாம இருந்தாவே பாதி பிரச்சனை சால்வ்.
ஓகே, இந்த மாதத்துக்கு. அடுத்தது வந்து மீன ராசி மீன லக்னம். மீனராசி மீன லக்னத்திற்கும் அகைன் வந்து ஒரு நெகட்டிவ் கார்டு வந்திருக்கு. பாசிட்டிவ் கார்டு பட் இந்த ரிவர்ஸ்ல வந்திருக்கு. சேவகனின் செங்கல் சேஜ் ஆஃப் பேன்ஸ் வந்திருக்கு, பேஜ் ஆஃப் வான்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி முடிவெடுக்காம இருக்கிறது, ஆதிக்க சக்தி உடைஞ்ச ஒருத்தர்னா அவங்களை எதிர்த்து போராட முடியாம ஒரு போறது, மேலும் பலனடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால ஒரு மஞ்சக வழியில ஈடுபாடு போறது, இது மாதிரிலாம் கொஞ்சம் நெகட்டிவ் விஷயங்கள் காட்டுது. ஒரு சந்தேகம், நம்பிக்கையற்ற தன்மை, தாமதம், தள்ளி போடுதல், எதிர்பார்ப்பு, சோம்பல், மனசோர்வு, சந்தேக குணம் இப்படிலாம் இருக்கு. கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் தவிர்த்துக்கிட்டு ஒரு அலைப்பாய விடாம மனசை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதுக்கான ஏதாவது தியான பயிற்சிகளோ மூச்சு பயிற்சிகளோ ஏதோ ஒரு பிராணாயாமமோ செஞ்சு பழகினீங்கன்னா இந்த மாதத்தை கொஞ்சம் தெளிவா முடிவெடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுதான் இந்த 12 ராசி லக்னங்களுக்குரிய டாரட் முறைப்படியான பலாபலங்கள். இது வந்து உங்க உங்க அன்றாட வாழ்க்கைக்கு வந்து நிச்சயமா ஒத்து போகும். இந்த மாதம் ஃபுல்லா இதே போல அமைப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை முயற்சி பண்ணி பாருங்க. முன்னாடி சொன்ன மாதிரி தான் லக்னம் தெரிஞ்சவங்க லக்னமும் ராசி தெரிஞ்சவங்க ராசியும் ரெண்டுமே தெரிஞ்சவங்க ரெண்டையுமே இன்டர்பிரேட் பண்ணி பாருங்க. இது ரெண்டுமே நெகட்டிவ் கார்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லியஸா இருக்கணும். ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ் வந்ததுன்னா ஓரளவுக்கு ஓகே. ரெண்டுமே பாசிட்டிவ் வந்துச்சுன்னா நிச்சயமா நல்லா இருக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. இது போல முக்கியமான தகவல் தெரிஞ்சுக்கிறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணுங்க, தயவு செஞ்சு நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் ஷார்ட்ஸ்லாம் வந்துட்டே இருக்கும். நம்ம வீடியோஸ்ல முக்கியமான கருத்துக்கள், சூட்சமான தகவல்கள் எல்லாமே ரொம்ப எக்ஸலண்டா சூட்சும விஷயங்கள் மட்டும்தான் வரும். அதனால அந்த ரகசியங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கு உங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுல இருந்து உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருநீலகண்டம். வாழ்க வளமுடன்.